ஒரு அழகான காட்டில் ராமு, சோமு, கருப்பு என்று 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூவரும் முட்டாள்தனமான வேலைகளை அடிக்கடி செய்வார்கள். ஒரு நாள் அவர்கள் மூவரும் வெளியே சுற்றுலா செல்வதற்காக திட்டமிட்டார்கள். ஒரு மலைத்தொடருக்கு செல்ல முடிவு செய்தார்கள். பயணத்தின் முதல் நாள் ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டியது இருந்தது. மூவரும் அந்த ஆற்றில் உட்கார்ந்து, அப்பொழுது ராமு, நம் ஆற்றில் உள்ள தண்ணீரை நம்மால் முடிந்த அளவுக்கு குடித்தால் ஆற்றை கடக்க சுலபமாக இருக்கும் என்று சொன்னான். மூவரும் இதை செய்ய முடிவு செய்தனர். ராமு முதலில் ஆற்று நீரை குடித்துவிட்டு, நான் இன்னும் தண்ணி மிச்சம் வச்சிருக்கேன் என்று ராமு சொன்னான். அடுத்ததாக சோமு தண்ணீரை குடித்துவிட்டு அதே மாதிரியே சொன்னான். கடைசியாக கருப்பு தண்ணீர் குடித்தான். அவன், நான் மிச்சம் வைக்கவில்லை. அவர்கள் மூவரும் தண்ணீரை குடித்துவிட்டு ஆற்றை கடக்க முடியாமல் அங்கேயே இருக்கிறார்கள். சிறிது நேரம் கழிச்சு மீண்டும் அவர்கள் பயணத்தை தொடங்க செய்கிறார்கள். பயணத்தின் 2ஆம் நாள் அவர்கள் மூவரும் ஒரு மரத்தை கடக்க வேண்டும் என்று அங்கே நின்று எப்படி கடக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராமு, நம் மரத்தை நிறுத்தி கீழே தள்ளிவிட்டால் நாம் இதை எளிதாக கடக்க முடியும் என்று கூறி மூவரும் சேர்ந்து அந்த மரத்தை நிமிற்றி கீழே தள்ளினார்கள். அவர்கள் மீண்டும் பயணிக்க தொடங்கினார்கள். பயணத்தின் 3ஆம் நாள் அவர்கள் மலை உச்சி அடைந்த போது ஒரு பெரிய பாறையை கடக்க வேண்டியது இருந்தது. அவர்கள் மூவரும், நாம் மூவரும் இந்த பாறையை தள்ளிவிட்டால் நம் பயணத்தின் உச்சம் அடைந்து விடுவோம் என்று கூறி மூவரும் சேர்ந்து அந்த பாறையை தள்ளினார்கள். ஆனால் அவர்களால் அதை தள்ள முடியாமல் ஒருவராக கீழே வீழ்ந்தார்கள். எனவே இவர்கள் முட்டாள்தனமான செயல்களை செய்துவிட்டு மீண்டும் வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டிற்கு வந்து மற்ற பறவைகளிடம் அவர்களுடைய பயணத்தில் நடந்த முட்டாள்தனங்களை மற்ற பறவைகளிடம் கூறி சிரித்து கொண்டார்கள்.